மரணத்த பத்தின இன்னும் சில ரகசியங்கள இன்னைக்கு நாம பேசலாம். போன தடவ நாம பக்தி பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினோம். எந்த வகையில மனுஷனா வந்ததுக்கு அப்புறம், எந்த அளவுல வாழ்ந்து மோட்சம் பிராப்தம் அடையலாங்கிறதையும், மோட்சத்துக்கு போகும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் முடிஞ்சு போகுது. மறுபடியும் அது உண்டாகிறதே கிடையாது. போன ஜென்மத்தில செஞ்ச கர்ம வினை தான் இந்த ஜென்மத்தில முடியுது. இந்த ஜென்மத்தில புது ஜென்மத்துக்கு புது கர்ம வினைய உண்டாக்கிறதில்ல. கர்ம வினைகள் உண்டாகிறது அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது. இது எப்ப முடியும்னா, இது செய்பவன்ற நிலைக்கு வரும்போது, செய்பவனற்றவனால தான் கர்ம வினைகள். யாரு செய்றாங்கங்கிறது இதெல்லாம் கவனத்துல இல்ல. ஆனா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதோட நான் யாருங்கிறது கவனத்திலே இருக்கறதில்ல. நான் ஆத்மா, சுத்த ஆத்மா இந்த கவனமே இருக்கறது கிடையாது. நான் சந்துலால், நான் சந்தர் சிங், நான் உபேந்தர் சிங் இப்படி தான் இருக்கு. நான், அவன், இவன் இதெல்லாம் தான் கவனத்துல இருக்கு. நீங்க ராங் பிளேஸ்லயே போய்க்கிட்டு இருக்கீங்க. இதத்தான் அகங்காரம்னு சொல்றோம். எது நீங்க இல்லையோ, அதுவா நீங்க நெனச்சுக்கிறது தான் அகங்காரம்னு நம்ம சொல்லுவோம். இந்த அகங்காரத்தால தான் கர்மவினை உண்டாகுது. யார் செய்றாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் உலகத்துல நடக்கிற சயின்டிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ்ல தான். நீங்களும் உங்களால சுதந்திரமா எந்த வேலையும் செய்யறதுக்கு முடியாது. இந்த உலகத்துல சுதந்திரமா வேலை செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? நல்லா நடந்ததுன்னா நான் பண்ணேன். கெட்டதா ஆயிடுச்சுன்னா அவன் பண்ணான்னு பழி போடுறீங்க. ரூ. 1,00,000 சம்பாதிச்சா உடனே அத நான் சம்பாதிச்சேன்றீங்க. என்னோட அறிவால நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். உடனே கர்வம் ஏறிடுது. இதே உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா, உடனே அடுத்தவங்க தள்ள போடுறீங்க. என் உறவுக்காரன் அத தின்னுட்டான், என் மேனேஜர் தின்னுட்டான். சம்பாதிச்சா நீங்க செய்பவன் ஆயிடுறீங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்தவன சொல்றீங்க. எவ்வளவு தப்பாயிடுது பாத்தீங்களா? சித்தாந்தத்த மாத்திட்டீங்க. எதுவும் சரியா நடக்கலன்னா என்ன சொல்றீங்க? மை ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஃபேவரட். கிரகம் தான் இப்படி ஆட்டி வைக்குது. எல்லாத்தையும் கிரகத்தோட தலையில போடுறீங்க. கிரகம் வந்து உங்கள என்ன பண்ணுது சொல்லுங்க? இது எதுவும் சொல்லலன்னா பகவான சொல்றீங்க. பகவானையே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சம்பாதிக்கும்போது பகவானால சம்பாதிச்சோன்னு நாம சொல்றதில்ல. அப்ப நான் தான் சம்பாதிச்சேன்றோம். லாஸ் ஆயிடுச்சுன்னா பகவான் தான் லாஸ் பண்ணிட்டாருன்றோம். எத்தனையோ பேர் பகவான திட்டவும் செய்றாங்க. பகவான் யாருக்குமே நல்லது, கெட்டது எதுவும் செய்யறது கிடையாது. இது எல்லாமே பிரமையால தான் நடந்துகிட்டு இருக்கு. பிரமையால ஒண்ணு நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அடுத்தவங்கள சொல்றாங்க. இதனால தான் உங்களுக்கு கர்மவினை உண்டாகிறது. நான் செய்றேன்னு சொல்றது ஒரே தப்பு தான். பகவான் செய்றாங்கிறது 2 மடங்கு தப்பாயிடுது. யாரு எதுவும் செய்யறது இல்லையோ, அதாவது பார்த்தல், கேட்டல் பரமானந்தம். உங்க உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. அந்த ஆத்மா அவர்தான் பரமாத்மா. அவருக்கு காலோ, கையோ, மூளையோ எதுவுமே கிடையாது. அவர் வெறும் ஒரு ஞான ஸ்வரூபமா இருக்காரு. ஜஸ்ட் ஞான ஸ்வரூபம் தான். அவர போய் நீங்க அத பண்ணாரு, இத பண்ணாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பழிய அவர் மேல தூக்கி போடுறீங்க. இதனால தீய கர்ம வினைகள நெறைய உண்டாக்கிக்கிறீங்க. அதனால வாழ்க்கையில உங்களுக்கு நெறைய துக்கங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த பிரமைகள் எல்லாமே போயிடுது. இதெல்லாம் நான் தான் செய்றேன். உலகத்துல யாருமே செய்யறதில்ல. பட் எல்லாத்தையும் சூழ்நிலை தான் நடத்தி செல்லுது. அதாவது ஒரு சூழ்நிலை இன்னொன்னுத்துக்கு வழிவிடுது. இன்னொரு சூழ்நிலை அடுத்ததுக்கு வழிவிடுது. ஒரு டீ போடணும்னா எத்தன விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்தா தானே அது டீ போடுறதுக்கு முடியும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் இல்லன்னா கூட உங்களால டீ போடுறதுக்கு முடியுமா? ஒண்ணும் இல்ல. ஸ்டவ் பத்த வச்ச தீப்பொட்டி இல்லன்னா கூட உங்களால டீ போட முடியாது. நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனாலும் போட முடியாது. புரியுதா? அப்ப நீங்களே போட்டீங்களா? இல்ல எல்லாமா சேர்ந்து போட்டீங்களா? டீ பவுடர், வடிகட்டி, ஸ்டவ், சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு வேணும் இல்லையா? மேட்சஸ் வேணும். அதோட நீங்களும் வேணும். நீங்க இல்லாட்டாலும் முடியாது. எல்லாமே நிச்சயமா அவசியப்படுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களால முடியுமா? நான் தான் செஞ்சேன். என்னால தான் அது முடிஞ்சது. எல்லாமே பிரமை தான். பிரமை மட்டும் இல்ல இது அகங்காரம். இந்த ஞானம் உங்களுக்குள்ள ஊறி போயிடுச்சுன்னா, அப்போ உங்களோட செய்பவன்கிறது போயிடுது. எல்லாமே விதியால நடக்குது. எல்லாமே சேர்ந்து தான் நடக்குது. இதுல நான் என்ன செஞ்சேன்? நீங்க செய்பவனா இருக்கறதில்ல. நீங்க செய்பவன் இல்லாம இருக்கறதுனால அனுபவிக்க வேண்டியதும் இல்ல. அதனால உங்களுக்குள்ள கர்மவினை உண்டாகறதில்ல. என்ன இருக்கோ அது முடிஞ்சு போயிடுச்சு. புதுசு உண்டாகறதில்ல. மோட்சம் உண்டாகுது. இந்த ஞானம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய இந்த ஞானத்த நீங்க யூஸ் பண்ணிட்டும் இருந்தா உங்களுக்கு கர்ம வினைங்கிறது ஏற்படாது. அதோட நான் எனக்குள்ள யாரு? நான் செய்பவன் இல்ல. நான் யாருங்கிற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அவேர்னஸ் இருக்கணும். அவேக்கிங் இருக்கணும்.
இன்டர்னல் அவேக்கிங் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மோட்சம் பிராப்தமாகும். இல்லன்னா காலகாலங்களா, ஜென்மாதி ஜென்மங்களா இந்த உயிர் அலைஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உயிர் பாவம். ரொம்ப எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும். நரகத்துல, விலங்கு கதியில, தெய்வ கதி இதெல்லாம் எத்தன யோனிகள்ல அலைஞ்சு இருந்து திரிஞ்சுகிட்டு இருக்கோம். எல்லாரும் எல்லாரும் கர்ம வினைய உண்டாக்கிக்கிறாங்க, அப்புறம் விட்டுடுறாங்க. மனுஷ ஜென்மங்கிறது என்னன்னா, இதே ஜென்மத்துல நீங்க கர்ம வினைய உண்டாக்கிக்கிறீங்க. நல்ல கதி வேணும்னா, நீங்க உங்க கர்ம வினையிலேருந்து விடுபட்டுடுறீங்க. கர்ம வினை உண்டானவைகள விடுபட வைக்குது. ஏன்னா, மனுஷ வாழ்க்கையே செய்பவன்கிற அகங்காரத்துல இருக்கு. விலங்குகளுக்கோ, வேற எந்த ஜந்துக்களுக்கோ செய்பவன்கிற அகங்காரமே கிடையாது. இதெல்லாம் எந்த ஒரு கிரெடிட், டெபிட்ல கொண்டு வந்திருக்கோ, அந்த ஒரு கணக்குப்படி தான் அனுபவிக்கிறாங்க. தெய்வ கதியில, மனுஷ கதியில கிரெடிட் அனுபவிக்கிறாங்க. விலங்குகள் கதியிலயும், நரங்க கதியிலயும் டெபிட். நரகத்துல பயங்கர டெபிட். அங்க எதையுமே செய்ய வேண்டியதில்ல. செஞ்ச கர்ம வினையத்தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சில சமயம் நாம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி கர்ம வினையெல்லாம் உண்டாக்கிக்கிறியே, ஓ! நீ பல காலங்கள் அலைய வேண்டியதா இருக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரியான உபதேசங்கள் நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் உண்மையே கிடையாது. உண்மை இதுல என்னன்னா, இந்த தியரி எவல்யூஷன் படி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயி வருது. அதாவது 1 இந்திரியம், 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரியம், 5 இந்திரியத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் மனுஷனுக்கு வந்து மனுஷனா ஆயிடுறீங்க. மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கர்மவினை உண்டாகுது. அதுவரைக்கும் நேச்சுரலா இயற்கைக்கு தகுந்தபடி அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவல்யூஷன் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். விதியோட சேர்ந்து எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ ஒரு மனுஷன் உண்டாகுறானோ, அப்பவே அவனுடைய இந்த அகங்காரம் விழிப்புணர்ச்சி அடையுது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவை எல்லாமே உங்களுக்கு அவேக்கிங் ஆகுது. உணர்ச்சி ஏறுது. இவைகளோட எல்லா செயல்களும் சரின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க தான் செய்பவன் வருது. இந்த மனுஷர்கள் தான் இந்த ப்ராப்ளம் வருது. மத்தபடி வேற எங்கேயுமே இல்ல. இந்த ஒரு கணக்குப்படி தான் உங்களுக்கு கர்ம வினைங்கிறது உண்டாகுது. இத விடுறதுக்காக பல விஷயங்கள கடந்து, பல யோனிகளையும் கடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவ மனுஷ கதி இல்ல இந்த எவல்யூஷன் டச் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு பேஸ் லைனா மாறி போயிடுது. அது அப்பவும் உங்கள விடுறதே கிடையாது. நீங்க மனுஷனுக்கு அப்புறம் மனுஷன்லயே வருவீங்கங்கிறது ஒண்ணும் நிச்சயம் கிடையாது இல்லையா? நீங்க கர்மவினை கணக்குப்படி விலங்கு கதியிலயும், இல்ல நரகு கதியிலயும் கூட போயிட்டு வரலாம். நீங்க 8 தடவ மனுஷ ஜென்மம் எடுத்து இங்கேயும், அங்கேயும் 9 தடவ நீங்க மறுபடியும் மனுஷ ஜென்மத்துக்கு வந்து சேருவீங்க. அதாவது நீங்க மனுஷ ஜென்மத்துல மேக்ஸிமம் 9 ஜென்ம கர்மவினைய உங்களால உண்டாக்கிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் நீங்க மனுஷ ஜென்மத்துல வர்றீங்க, கர்ம வினை விடுது, உண்டாகுது, விடுதுன்னு ஆயிடும். இதுதான் கர்ம வினையோட சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்த நீங்க புரிஞ்சுகிட்டா உங்களுக்கு நல்லதொரு விழிப்புணர்ச்சியும் ஏற்படும். நான் எப்படி இந்த கர்மவினை உண்டாக்குறதுலேருந்து முக்தி அடையறதுன்னு யோசிக்கணும். கர்மவினை உண்டாகாம இருக்க சிம்பிள் சித்தாந்தம் இருக்கு. அடுத்தவங்களுக்கு துக்கத்த குடுக்கறதுனால பாவ கர்மவினைங்கிறது உண்டாகுது. அடுத்தவங்களுக்கு சுகத்த குடுக்கறதுனால புண்ணிய கர்மவினைங்கிறது நம்மளுக்கு உண்டாகுது. சுகம் கிடைக்குது, நல்லது நடக்குது. இதனால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம ஒரே விழிப்புணர்ச்சியோட மட்டும்தான் இருக்கணும். என்னால இன்னைக்கு எத்தன பேர் துக்கம் அடைஞ்சாங்க? நாம யார் யாருக்கு துக்கம் குடுத்துருக்கோம்? யாரோட பாக்கெட்ட நாம கட் பண்ணியிருக்கோம்? யார திட்டியிருக்கோம்? யார அடிச்சிருக்கோம்? யாருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கோம்? எல்லாத்தையும் நாம நெனச்சாகணும். செஞ்சது எல்லாமே தவறு தான். அந்த மாரி நாம நெனைக்கணும். அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா உடனே வருத்தப்பட்டு அத மனசுலேருந்து அழிச்சிருங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவ நெனச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட சக்திய வேண்டிக்கிட்டு, சாதாரண சக்தி இல்ல, அபாரமான சக்திய கேளுங்க. சக்திய வேண்டிக்கிட்டு, வருத்தப்பட்டு நீங்க பரிகாரம் பண்ணுங்க. யார் யாருக்கு துக்கத்த குடுத்தோம்? பொண்டாட்டி, பசங்க, புருஷன், மாமியார், மாமனார், வேற எந்த உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, சின்ன வயசுலேருந்து இன்னி வரைக்கும் நம்பளால யாருக்கு துக்கத்த குடுத்துருக்கோமோ, அதுக்காக நீங்க உட்கார்ந்து மனசார பரிகாரம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப நீங்க செய்ங்க. எந்த ஒரு தவறும், பரிகாரம் பண்ணாம, வருத்தப்படாம நீங்க விட்டுடக்கூடாது. பரிகாரம் பண்றதுனால நீங்க எல்லா தவறுகள்லேருந்தும் முக்தி அடைஞ்சிடுறீங்க. இதுக்கு கேரண்டி. நீங்க லேசா உணரலாம். உங்களுடைய உறவுக்காரங்க, அவங்க கிட்ட நீங்க நல்ல வகையில ஆயிடலாம். இது பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ
யாராவது இறந்து போனவங்கள நீங்க துக்கப்படுத்தியிருந்தா கூட, நீங்க பரிகாரம் பண்ணிட்டா, அதுலேருந்து உங்களுக்கு நிச்சயமா முக்தி கிடைச்சிரும். இங்க எங்கள பார்க்க ஒரு தாத்தா வந்துகிட்டு இருந்தாரு, தாதாஜிய பார்க்கறதுக்கு. அவர் ரொம்ப கோவப்படுவாரு. மனசுல அவ்வளவு பகைமை. அவரோட வீட்ல இருக்கிற பிரதர்ஸ், அங்கிள், சிஸ்டர் எல்லாரும் சரி, அவ்வளவு பகைமையோட அவர்கிட்ட இருந்தாங்க. இந்த பகைமை உணர்ச்சி அவருடைய மைண்ட்லேருந்து போகவே இல்ல. ஒரு தடவ அவர் வந்து தாதாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதாவது, "நான் ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டேன். வேண்டான்னு நெனச்சாலும் இந்த பகைமை உணர்ச்சி என் மனசுலேருந்து போகவே மாட்டேங்குது. இதுல சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க. அப்புறம் நான் எப்படி என்கிட்ட பேசுவாங்க? எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து விலகுறது? இந்த பகைமையிலேருந்து நான் எப்படி விலகுறதுன்னு?" கேட்டாரு. அப்போ தாதாஜி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாரு. "இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சேர்ந்து பரிகாரம் பண்ணுங்க. இறந்து போனவங்களுக்கும் சேர்த்து நீங்க பரிகாரம் பண்ணுங்க. அப்ப நீங்க விடுபட்டுடலாம். அவங்களுக்கு சரீரம் இறந்துடுச்சு. ஆனா ஆத்மா சூட்சுமத்துல இருக்கு. அதனால நீங்க தாராளமா செய்யலாம். இறந்து போனவங்க கிட்ட நீங்க மனசார உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இந்த எல்லா கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டுடலாம். அதனால யாருக்கு மரணம் உண்டாயிருக்கோ அவங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலாம். சப்போஸ் உங்க வீட்ல யாரோ இறந்து போயிட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து மனசார வருத்தப்பட்டு நீங்க பரிகாரம் பண்ணுங்க. அவரோட வாழ்க்கையில நீங்க என்ன துக்கத்த அவங்களுக்கு குடுத்திருந்தாலும், அவருக்கு உங்க கோபம், மரியாதை, மோகம் இதால ஏதாவது துக்கத்த உண்டு பண்ணியிருந்தீங்க எல்லாத்தையும் எல்லா நினைவுக்கும் கொண்டு வந்து வருத்தப்பட்டு, அவர் மேல இருந்த வெறுப்பை எல்லாம் நீங்க விட்டுட்டு எல்லாத்துலேருந்தும் அவர் முக்தி அடையணும். அவர் மேல இருந்த வெறுப்பு, கோபம் எல்லாத்தையும் நீங்க விட்டுடணும். இந்த வெறுப்பால தான் உங்களுக்கு கர்ம வினைங்கிறதே உண்டாகுதுன்னு நெனச்சுக்குங்க. நிச்சயமா வேற எங்கேயுமே அது உண்டாகுறது கிடையாது. இதயத்திலேருந்து நீங்க பரிகாரம் பண்ணுங்க. நம்மளுடைய உறவுக்காரங்கள்ல யார் இறந்து போனாலும் சரி, அதுக்காக நீங்க இதத்தான் செஞ்சாகணும். அவங்க கிட்ட உட்கார்ந்து அழறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து பரிகாரம் பண்ணலாம். கண்ண மூடிட்டு அவர் பக்கத்திலேயே நீங்க உட்கார்ந்துக்கங்க. அவர எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த வீட்ல அந்த பாடி பக்கத்திலேயே உட்கார்ந்து இதையே செய்யுங்க. புருஷன், பொண்டாட்டி, பொண்ணு, புள்ள, மருமக, மாமியார் யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவங்க பண்றது ரொம்ப அவசியமான விஷயம் தான். தப்பே கிடையாது. நீங்க கர்ம வினையிலேருந்தும் விடுபட்டுடலாம். அதோட முக்தியும் அடைஞ்சிரலாம். இந்த பரிகாரங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். தாதா பகவானுக்கு இந்த ஞானம் வந்து 1958ல தான் உண்டாச்சு. அவர் இரவும் பகலும் 4 வருஷம் அவரோட ஒவ்வொரு உறவுக்காரங்களுக்கும், தன்னோட பொண்டாட்டிலேருந்து எல்லா உறவுக்காரங்களையும் பிரதர், சிஸ்டர் எல்லாரையும் கூட எல்லாருக்கும் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அவரோட வீட்ல, அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாருடைய ஆத்மாவுக்காகவும் மன்னிப்பு கேட்டு அவர் பரிகாரம் பண்ணிட்டுருப்பாரு. 4 வருஷம் டெய்லி ராத்திரி பகல் இதே தான். இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அவரு எல்லாத்துலேருந்தும் முக்தி அடைஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மக்கள விழிப்புணர்ச்சிய எழுப்பி விட ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு ரொம்ப அழகா இருந்தது. இந்த அஞ்ஞானமும் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சது. அதனால இந்த பரிகாரம் பண்றதுங்கிறது ரொம்ப அவசியம். உயிரோட இருந்தாலோ, இல்ல இறந்துட்டாலோ, யாரா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் வெறுப்பு அதிகமா இருக்கக்கூடாது. அந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் சுத்த ஆத்மாக்களாயிடும். அது பரிகாரம் எப்படி பண்ணணும்னா, சப்போஸ் சேம் எக்ஸ், ஒய், இசட் சப்போஸ் உங்க தாத்தாவ இறந்து போயிடுறாரு. உங்களுக்கு அவர்கிட்ட நெறைய வெறுப்பு இருந்தது. அதாவது நீங்க தாத்தா கிட்ட பேசாம இருந்திருக்கீங்க. முகத்த திருப்பிக்கிட்டுலாம் நீங்க போயிருக்கீங்க. தாத்தா செத்தா கூட பரவாயில்லன்னு நெனச்சிருக்கீங்க. இப்போ இந்த தாத்தா இறந்துட்டாரு. ஆனா தப்பு பண்ணிட்டோன்னு நம்பளுக்கு தோணுது. அதனால நீங்க முதல்ல அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, "ஹே பகவானே! எங்க தாத்தா உள்ளத்துல இருக்கிற பரமாத்மா, என்னால எங்க தாத்தாவுக்கு நெறைய கெட்ட எண்ணங்கள் உண்டாயிடுச்சு. அவரு இறந்து போனா நமக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு நான் நெனச்சுட்டேன். என்னையும் மீறி அவருக்கு துக்கத்த குடுத்துருக்கேன். நான் கஷ்டத்தையும் குடுத்துருக்கேன். என்னவெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ, அதையெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு, அவர் உள்ளத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு நீங்க வணக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா போதும். என்னால இந்த தப்பு நடந்து போச்சு. இனிமே தெரிஞ்சு எந்த தவறும் நான் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ஜென்மத்திலயும் நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யவே மாட்டேன். இத சொல்லி கண்ணீர் விட்டு அழுது மனசார உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பண்ணிடுங்க. வாயால கத்தி தான் சொல்லணுங்கிறது இல்ல. மனசால இதயத்திலேருந்து நீங்க பண்ணுங்க. உங்க மனசு அப்போ லேசாகும். அதுவரைக்கும் அந்த மாதிரி நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்பலாம் இந்த பிஞ்சிங் உண்டாகுதோ, அதுவரைக்கும் நீங்க அவர் பக்கத்துல உட்கார்ந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பிஞ்சிங் முடிஞ்ச உடனே
உங்க மனசு ரொம்ப நார்மல் ஆயிடுது. மனசு லேசானதும் இது எல்லாமே உங்கள விட்டு போயிடும். ஆனா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ரொம்ப பேசுறீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த மாரி பண்றதுனால, நீங்க சொன்ன மாதிரி ஆயிடும்னு என்ன கேரண்டி குடுக்குறீங்க? கேரண்டி நெறைய இருக்கு. நெறைய ஞானிகள், சாஸ்திரங்கள் கூட சொல்லியிருக்கு. நாங்க கேரண்டி குடுக்குறோம். நிச்சயமா இது நடக்கும். நெறைய பாவம் பண்ணியிருக்கோம். ஆனா இதயத்தால, மனசால பரிகாரம் பண்ணணும். சும்மா சூப்பர் ஃப்ளூவஸால நெனைக்கிறது சரி கிடையாது. இந்த மாதிரி சும்மா சொல்றதுனால நிச்சயமா அர்த்தமே கிடையாது. அதாவது நமக்கு நாம விடுபடணும். அதாவது மனசார விடுபடணும். நமக்காக செய்றோம். அடுத்தவங்களுக்காக இத செய்யறது கிடையாது. நம்ப உறவு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்றோம். நாம பகைவர்கள் கிட்டேருந்து விடுபடணும். நாம இந்த கோபம், மாயை, மோகம் இவைகள்லேருந்து விடுபட்டு நமக்காக செய்றோம். அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யணுங்கிறதுக்காக இல்ல. இத ஒழுங்கா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் செய்யணும். அப்பதான் நீங்க நிச்சயமா விடுபடுவீங்க. கேரண்டியோட விடுபடலாம். நானும் இதே வகையில தான் செஞ்சுகிட்டு இருக்கேன். எனக்கு தாதாஜி கிட்டேருந்து 68ல தான் ஞான தீட்சம் கிடைச்சது. எனக்கு எதுவுமே தெரியல. அதே சமயத்துல புரியவும் இல்ல. ஆனா எப்ப எனக்கு அவர் பரிகாரம் பண்ணி வச்சாரோ, அதுக்கப்புறம் ராத்திரி பகலா மாறி எந்த ஒரு துக்கமும் யாருக்கும் குடுக்கக்கூடாது. இந்த பரிகாரம் பண்றது அப்பதான் ஓரளவுக்கு புரிஞ்சுது. எனக்கு ராத்திரில தூக்கம் வரலன்னா கூட ராத்திரி உட்காந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாட்டுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நாம யார் யாருக்கு துக்கத்த குடுத்துருக்கோம், யார் யாரெல்லாம் நாம என்ன சொல்லியிருக்கோம், கோபம், மரியாதை, மோகம், லோபம், கூடவே வெறுப்பு இதெல்லாம் நம்ம பரிகாரம் பண்ணினா, நிச்சயமா எல்லாம் நம்மள விட்டு விலகி போயிடும். நம்மளுடைய மனசும் லேசாயிடும். நம்பளால ஒருத்தருக்கு துக்கம் ஏற்பட்டுச்சு, ஆனா நாம இத வேணும்னு செய்யல. அப்போ உடனே நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே நீங்க பரிகாரம் பண்ணிடுங்க. அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பும் கேட்டுடுங்க. இத மட்டும் மனசார செஞ்சுட்டா, இதுலேருந்து நீங்க முக்தி அடைஞ்சிடலாம். இதத்தான் அனுபவம்னு நாம சொல்றோம். லட்சக்கணக்கான அனுபவங்கள் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. ஆனா ரொம்ப எஃபெக்டிவோட இருந்துகிட்டு இருக்கோம். அத்தியாத்மத்துல இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. வேற எதுவுமே உங்களுக்கு இவ்வளவு சுலபமா நிம்மதிய குடுக்காது. விடுபடுறதுங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். எந்த வகையில விடுபடணும்? எப்போ உங்களுக்கு துக்கம் வருதோ, இந்த தவறு நடக்குதோ, நாம ஏன் இவ்ளோ துக்கப்படுறோம்? எதுக்காக நாம துக்கப்படுறோம்? நான் என்ன தவறு செஞ்சேன்? எங்கேயாவது, எந்த சமயத்திலயாவது உங்களுக்கு அனுபவிக்க வேண்டி வந்தா, உடனே நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. தேடுங்க. நான் இப்படி அனுபவிக்க வேண்டியதா இருக்கே. ஏன்னா, தாதாஜியோட சித்தாந்தம், ஞானியோட சித்தாந்தம் தவறு செய்யாம அனுபவிக்க வேண்டியதே கிடையாது. யார் தவறு செய்றாங்களோ, அவங்க தான் அனுபவிக்க வேண்டி வருது. யார் அனுபவிக்கிறாங்களோ, அவங்க தான் தவறு செஞ்சவங்க. அவங்களுடைய தவறு தானே! நம்மளுடைய தவறு என்ன? அத தேட வேண்டியது தான். நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். யார் சின்சியரா தேடுறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும். அவங்க தான் நிச்சயமா தவறு செய்யலையே! அங்க ஒரு திரை வந்து விழுந்துடுது. அப்புறம் எதுவுமே தெரியாது. இதுக்கு மேல தவறு பெருகிக்கிட்டே போகும். இது பரம்பரை பரம்பரை தவறா உங்களுக்கு பெருகிக்கிட்டே, பெருகிக்கிட்டே போகும். அது வந்து பெருகிக்கிட்டே போகும். ஞானிகள்லாம் இந்த வகையில தான் விடுபடுறாங்க. தவறு செய்பவன் தான் அனுபவிக்கிறான். இந்த ஒரு ஞானியோட வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க விடுபட்டுடலாம். பண்ண தவறுகள்ல இருந்து. அதிகமான கர்ம வினைகள்ல இருந்து. அதோட மோட்சத்துக்கு பக்கத்திலேயே நீங்க வந்துருவீங்க. அதோட இந்த சயின்டிஃபிக் நமக்காக தான், அடுத்தவங்களுக்கு கிடையாது. யாராவது அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அது அவங்களுடைய தவறு தான். அதனால தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படி சொன்னா அவங்க இன்னும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அவங்களுடைய இந்த கில்ட்டி கான்ஷியஸ் பவர் பெருகிடும். உடைஞ்சு போய் அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடுறாங்க. நான் தப்பு பண்ணேன். இது அடுத்தவங்களுக்காக இல்ல, நமக்காக தான். இத நம்ம மனசார பண்ணி ஆகணும். வெளியில சொல்ல வேண்டாம். யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். இந்த வகையில பரிகாரம் பண்றது ரொம்ப உயர்ந்த செயலா கருதப்படுது. நான் என்னோட சொந்த அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன். நீங்க உடனே இன்னிக்கே இப்பவே நீங்க பரிகாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்கன்னு சொல்வீங்க. யார்கிட்ட நீங்க தேவையில்லாம பகைமை உண்டாக்கிட்டு இருக்கீங்களோ, சண்டை போட்டிருக்கீங்களோ, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட பரிகாரம் பண்ணிடுங்க. ரொம்ப நல்ல விளைவுகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன பார்க்க நெறைய பேர் வராங்க. இந்த பரிகாரம் பண்றதுனால அவங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கு.
ஒரு மாமியார் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "என் மருமக என்ன ரொம்ப திட்டுறா." மருமகளும் இங்க வருவாங்க. அவ வந்து மாமியார் என்ன ரொம்ப திட்டுறான்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வளர்த்துக்கிறாங்க. வீட்லயே ஒரே போர்க்களமா தான் இருந்துகிட்டு இருக்கு. பையனும், அப்பாவும் இவங்களுக்கெல்லாம் வீட்ல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. நாள் முழுக்க சண்டை, சண்டை. இதுலேருந்து யார் தப்பு பண்றாங்க? யார் தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தா, அதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் இருக்கு. அவங்க 2 பேரும் தான். 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாரம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பரிகாரம் பண்ணி, பண்ணி அவங்களுக்கு நல்லதாயிடுச்சு. இந்த பரிகாரம் பண்றதுனால உங்களுக்கு நல்லது தான் ஏற்படுது. ஒரு மாமியார் வந்து மருமகள அடிச்சுட்டா, அவள ரொம்பவும் திட்டிட்டா, சின்ன கிராமத்துல இருந்திருக்காங்க. சிட்டிலேருந்து அவங்க வந்து என்ன பார்க்க வந்தாங்க. மாமியார் ஞான தீட்சை வேணும்னாங்க. இதுக்காக அவங்க பரிகாரமும் பண்ணாங்க. மருமக ஞான தீட்சை வாங்கிக்கிட்டா. வீட்டுக்குள்ள போன உடனே மாமியார் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணா. மாமியாருக்கும் மனசு மாறி போச்சு. "ஏம்மா, நீ எப்பவும் இப்படியே இருந்தா நல்லது இல்லையா? எதுக்கு தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கணும்? நானும் உன்ன மாதிரி ஒரு மருமகளா இருந்தவ தானே." என்னையும் அவங்க அங்க கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நல்லா மாறிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா தான் இருக்கும். இந்த மாரி நெறைய மாமியார், மருமக, அம்மா, பொண்ணு, புருஷன், பொண்டாட்டி இது மாரி இருக்காங்க. பரிகாரம் பண்ணதுனால எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய சித்தாந்தமே இதுதானே. விவகார வாழ்க்கையில டாப்ல இத விட பெரிய வாழ்க்கை தர்மம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும் சரி, உங்களோட பகைமை, உங்களோட வெறுப்பு இதெல்லாம் அதிகமாயிட்டே போனா அப்புறம் என்ன இருக்கு? என்ன பலன் இருக்கு? பகவானோட தர்பார்ல இதுக்கு விலையே கிடையாது. பகவானோட தர்பார்ல உங்களுடைய இறுதி எண்ணங்கள் எந்த விஷயத்துல மாறுது? அதுதான் வேல்யூ. அதுவும் எல்லாத்துலயும் மாறணுங்கிறது அவசியம். நீங்க உண்மையிலேயே தர்மம் பண்ண நெனச்சீங்கன்னா, இதையே நீங்க பண்ணலாம். இதுவும் பண்ணலைன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாருக்கு உங்களால துக்கம் ஏற்பட்டதோ, உங்களுக்கு கோபம், மோகம், மாயை, மோகம் வந்திருந்ததுன்னா, உடனே நீங்க மனசாலேயே அங்கேயே அப்பவே நீங்க பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. வாயால சொல்ல வேண்டியதில்ல. அப்படியே மனசார பண்ணிட்டா, அதுவே உங்களுக்கு போதும். எல்லாமே விலகி போயிடும். உங்களுடைய கர்ம வினைங்கிறது நெக்ஸ்ட் லைஃபுக்காக ஈஸியான ஃபார்முலாவா ஆயிடுது. அது மட்டும் இல்ல. இதுதான் அத்தியாத்மத்துல மேலுலகம் போறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் கீன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா நீங்க இதையே தான் யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட கூட சொல்லுங்க. வீட்ல இருக்கிற பசங்க கிட்ட கம்மியா மார்க் வாங்கி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்ததுன்னு சொன்னா, நீங்க உடனே அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. நீங்க பொய் சொல்லாதீங்க. என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. நான் சொல்றேன். இது நடக்கும். பாபம் ஏற்பட்டா பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் திருந்திருவாங்க. திருந்தறதுக்கு சந்தர்ப்பத்த குடுங்க. எது வேணாலும் இருக்கட்டும். ராத்திரில உட்காந்து கண்ண முழிச்சு, அவங்களுக்கு என்ன துக்கத்த குடுத்தீங்களோ, அதனால மன்னிப்பு கேளுங்க. இல்ல திருடினாலோ, இல்ல பொய் சொன்னாலோ, இது எல்லாமே நான் செஞ்ச தவறு தான். இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்காக பரிகாரம் பண்ணுங்க. நீங்க 2 மணி நேரம் உட்காந்துகிட்டு பரிகாரம் பண்ணுங்க. இப்படி பண்ணாலே போதும். வேற எதுவுமே வேண்டாம். பரிகாரம் பண்ணினா எப்பவும் பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பரிகாரம் பண்றதுனால, வருத்தப்படுறதுனால, உங்களுக்கு எல்லாருடைய கர்ம வினைகளும் நிச்சயமா முடிஞ்சு போயிடும். நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு மோட்சங்கிறது தான் கிடைக்கும். இது வந்து நான் அனுபவத்தினால கண்ட உண்மைய தான் உங்களுக்கு சொல்றேன். கேரண்டியோட சொல்றேன். ஜெய் சச்சிதானந்தா.